என்னை எங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இது எல்லாம் யாரால், யாரின் சூழ்ச்சியால்? அந்த விஷாந்த மகரிஷியின் சூழ்ச்சியால். ஆண்டவனே இறைவா, 56 தேசத்துக்கு வேக சக்கரவர்த்தியாக அரியணை விட்டிருந்த பொழுது யான் பெற்ற மகனிற்கு பிறந்த நாள் எடுத்தேன். கரும்பினால் கால் நட்டு, அரும்பினால் வந்தலிட்டு, பச்சை மரகத முத்து மடியும் காரணமாய் சாந்து சந்தனம் செவ்வாது குழுகி கந்தம் கடவும் கச்சுளவாய் விரிந்திட வேத மறந்த வேதியர்கள் வேத கோஷத்தை சொல்லிக்க கங்கை யமுனை கோதாவரி நர்மதை தமது விமானதி சம்பந்தி சாமரதி சவாநதி போன்ற பொன்னி நதிகளும் புண்ணிய தீர்த்தத்தை கொடுத்து என் மகனை நீராட்டி சுற்றி வீச சுகுந்தம் தடவி வீர கண்டாமணி விரல் மோதிர முத்தச்சரம் அனைவரும் அணிவகுக்க காவலர்கள் அழகா எண்ணி வகுக்க கொங்கு மேலம் தாரை தப்பம் உள்ளிட்ட 32 வார்த்தை அப்படி என் மகனுக்கு பிறந்த நாளா எடுத்து அப்பொழுது நான் பிறக்கின்ற பொழுது என் தந்தையானவர் தான தர்மங்கள் வாரி வழங்கினார் என்று என்னுடைய மந்திரி தெரிவிக்க என்னுடைய மகனுக்கும் வாரி வழங்க வேண்டும் என்று வாரி 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 கொடுத்து கொண்டிருந்த நேரத்தில் என் அரண்மனையை நாடி தவத்திரு என்னுடைய மந்திரியார் ஓடி வந்து தவத்திரு விசாத்திரர் தங்களுடைய ஆசார வாசலை காத்திருப்பதாக சொல்ல அடியன் என்ன தெரிவித்தேன் தெரியுமா? அன்னாருக்கு தக்க ஆசனம் அளித்து அன்னாரை அங்கே அமர வைக்க வேண்டும் சொல்லிவிட்டு வந்தவர்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாமல் வாரி 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 கொடுத்தேனே வெள்ளி கணக்கெடுத்தவர்க்கு பள்ளிகள் கொடுத்த வெள்ளி பணம் கேட்டவர்க்கு பள்ளிகள் கொடுத்த கையா பள்ளி காசு அப்படி வந்தவர்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாமல் எல்லோரும் வாரி வழங்கிவிட்டு மகாமுனிவர் வந்திருக்கிறார் என்று சொல்லி ஓடோடு சென்று அன்னாரை வரவேற்றி எப்படி தெரியுமா? தவமுடி நானா போற்றே
பொங்கலா போச்சு பெரும் முதல்வா போச்சு அப்படியாக முனிவருக்கு சேர வேண்டிய எதற்காக வந்தீர்கள், என்ன காரணத்திற்காக என்னை நாடி வந்தீர்கள் என்று மகா முனிவரை கேட்டவுடன் ஹரிச்சந்திரா, நான் ஒரு நாராயண யாகம் வளர்க்க போகிறேன், அதற்கு ஒரு திரவியம் வேண்டும் என்றார். ஐயா சாமி, எவ்வளவு வேண்டும் என்று வட்ட பாறை மீது வட்டத்தை மதகரியை நிறுத்தி அதனுடைய ஆங்காரமுள்ள புருஷனை ஏற்றி அவன் கையில் வெள்ளி கமன் கொடுத்து மாணிக்க கல் வைத்து சுவட்டி கட்டினான். தூரம் விழுந்து எழுப்புகிறதோ அவனை பசுமன் என்று தெரிவிக்க அண்ணாருக்கு சேர வேண்டிய தெரிவித்தை கொடுக்க வேண்டும் அல்லவா? சாமி, தாங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை ஐயா என்று உரைத்தேன். அப்படியானால் வட்ட பாறையில் வட்டத்தை மனகரியை நிறுத்தி அவர்கள் ஆங்காரம் உள்ள புருஷ ஒருவனை ஏற்றி அவன் கையில் வெள்ளை கமர் கொடுத்து மாணிக்க கல்வித்து சோட்டி கட்டினான். எவ்வளவு தூரம் போய் விழுந்து எழுப்புகிறதோ அவ்வளவு பசுமன் என்று தெரிவிக்க என் மந்திரிமாரை அழைத்து வரலட்சுமி விஜயலட்சுமி சொல்லக்கூடிய களத்தை பொன் பொருளை எடுத்து குவியலாக கொடுத்தேன். அண்ணவர் என்ன தெரிவித்தார் தெரியுமா? ஹரிச்சந்திரா, யாகத்திற்கு நாள் குறித்து விட்டு வந்து பிறகு எடுத்துக்கொள் என்று கேட்டார். ஐயா சுவாமி, யார் ஒரு நாட்டு மன்னன் என் மக்களுக்கு கொஞ்சம் பசி வந்தால் என்னால் எடுக்க நேரிடும் ஐயா, வேண்டாம் ஐயா என்று உரைத்தேன். கேட்டார் அவர்? கேட்கவில்லை. ஹரிச்சந்திரா, அப்படியானால் நான் ஒரு மார்க்கம் தெரிவிக்க என்று சொல்ல. ஐயா சாமி, தெரிவிங்கள் என்று உரைத்தவுடன் உன்னுடைய ராஜமுத்திரையும் மந்திரனுடைய அரங்கமுத்திரையும் என்னோட களஞ்சியத்தில் போட்டு என்று சொல்ல அப்படியே செய்து அதன் பயனாக நான் அனுபவித்தது எவ்வளவு தெரியுமா? ஆண்டவா, இறைவா, எப்பெருமானே, முனிவருக்கு சேர வேண்டிய திரவத்தை தந்துவிட்ட பிறகு அண்ணவர் என்னிடத்தில் இருக்க செய்து விட்டு சென்று விட்டார். நான் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது என் நாட்டு குடிமக்கள் எல்லாம் மன்னா 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 என்று ஓடி வந்தார்கள். மக்களை என்னவென்று கேட்டேன். தாங்கள் நட்ட பயிர்களை காட்டு மிருகங்கள் அழித்து நாசமாக்குகிறது என்றார்கள். மக்களுக்கு குற்றம் வந்தா மன்னனுக்கு இல்லையா? இந்த மன்னனுக்கு தான் குற்றம் வந்தா மக்களுக்கு இல்லையா?